நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ன் பண்ண மணி எவ்வளோன்னு தெரியுமா? 50 ருபீஸ் தான். காலேஜ் படிக்கும்போதே நான் பார்ட் டைம் ஜாப் தேட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா மோஸ்ட்லி டேட்டா என்ட்ரி, டெலிகாலிங் இல்லை டெலிவரி ஜாப், கேஃபே ஒர்க் இந்த மாதிரியான பிளேஸில் தான் வந்து ஜாப் கிடச்சிச்சு. பட் டெலிவரி பண்ண 2 வீலர் வேணும். எனக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாது. நான் எங்கே போய் ஃபுட் டெலிவரி பண்ணுறது? சரி கேஃபே ஒர்க் ட்ரை பண்ணலான்னு பார்த்தா அதுவும் எனக்கு செட் ஆகலை. ஏன்னா ஃபிக்ஸ்டு ஸ்கெடியூல்ஸ் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து யோசித்தேன், சரி டீச்சிங் ட்ரை பண்ணலான்னு. நான் ஆல்ரெடி கொஞ்சம் ஆர்கனைசேஷன்ஸில் வாலண்டியரிங் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ண ட்ரை பண்ணலான்னு நினச்சிட்டு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போய் ஜாயின் பண்ணி ஆல்மோஸ்ட் 1 வீக்குள்ளேயே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் வந்து இங்கிலீஷ் சொல்லி தரணுன்ட்டு. டெய்லி 1 ஹவர் கிளாஸ் இருக்கும். அந்த 1 ஹவருக்கு வந்து 50 ருபீஸ் கொடுத்தாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஏர்ன் பண்ண மணி. அப்புறமா ஸ்லோவாக இன்னும் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க. 2 இயர்ஸ்லேயே வந்து நான் 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் மேத் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படியே அந்த 2 இயர்ஸில் என்னோட கிராஜுவேஷனும் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நான் பார்த்தா பார்ட் டைம் ஜாப் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேஷ் ஏர்ன் பண்ணுறது மட்டும் கிடையாது, எனக்கு வந்து அது கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸை கொடுத்துச்சின்னு சொல்லலாம். அண்ட் என்னோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன நான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க அது ஹெல்ப்பும் பண்ணுச்சு.